ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 10/3/25 முரளியினுடைய தலைப்பு, मीठे बच्चे तुम्हें मनुष्य से देवता बनने की पढ़ाई पढ़नी है और पढ़ानी है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆகுவதற்கான கல்வியை படித்து பிறருக்கும் கற்றுத்தர வேண்டும். सबको शांतिधाम सुखधाम का रास्ता बताना है. அனைவருக்கும் சாந்திதாமமும் சுகதாமும் செல்வதற்கான வழியை காட்ட வேண்டும். உலகத்துல எங்க வேணாலும் போயிடலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே கையிலே வழி இருக்கு. ஸோ மொபைல் மூலமா எங்க வேணாலும் மேப்பை போட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா சாந்திதாம் மற்றும் சுகதாமம் வருவதற்கான வழி தெரியாது. அந்த வழியை நம்ம சொல்லணும். जो सदो प्रधान पुरुषार्थी ही उनकी निशानी क्या होगी? சதோ பிரதான முயற்சியாளரின் அடையாளம் என்ன? वो औरों को भी आप समान बनाएंगे. சதோ பிரதான முயற்சி செய்யக்கூடியவர்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 1 முயற்சி செய்யக்கூடியவர்கள் பிறரையும் தனக்கு சமமாக மாற்றுவார்கள். புத்தங்கு கல்யாண் கர்த்தே ரகேங்கே. அநேக பேருக்கு அநேக நன்மைகளை செய்து கொண்டே இருப்பாங்க. ஞான் தன்சே ஜோலி பர்கர் தான் கரேங்கே. ஞான செல்வத்தால் அனைவரின் பையை நிறைக்கக்கூடிய தானம் செய்வாங்க. 21 ஜென்மோं के लिए वर्षा लेंगे, दूसरों को भी दिलाएंगे. பாபா சொல்றார், பல பிறவிகளுக்கு தேவையான வருமானத்தை பெற்று, ஆஸ்தியை பெற்று பிறருக்கும் அந்த ஆஸ்தியை நினைவூட்டுவார்கள். பகவான் ஆஸ்தி கொடுப்பதற்காகவே வந்துள்ளார், அனைவரும் வாங்க அப்படின்னு நினைவுபடுத்துவார்கள். சதோ பிரதான புருஷார்த்தியினுடைய அடையாளமாகும். கீத் ஓம் நமோ சிவாய. பக்தி மார்க்கத்தில் இதை பல முறை நம்ம பாடியிருக்கிறோம். ஓம் என்றால் நான் ஆத்மா, நமோ சிவாய சிவனாகிய உங்களை நான் வணங்குகின்றேன் என்று பொருள். ஓம் சாந்தி. பக்த ஜிஸ்கி மகிமா கர்த்தே தும் உன்கே சம்முக் பைட்டே ஹோ. பக்தர்கள் யாருடைய மகிமை பாடுகின்றார்களோ அவர் முன்னாடி நீங்க இருக்கீங்க. நீங்க அவர் முன்னாடி இருக்கீங்க. கித்தனி குஷி ஹோனி சாஹியே. உலகத்தில் கடவுளை கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் அவர் நம்மக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கார், நம்மளுக்கு திருஷ்டி கொடுத்துட்ருக்கார், நம்மளை வளர்க்குறார். அப்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் நமக்கு. உன்கோ கேத்தை சிவாய நமக. அவரை சொல்லப்படுது சிவாய நமக என்று. தும்கு தோ நமகனை கர்னாகே. நீங்கள் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அவரை. பாப்கோ பச்சை யாது கர்த்தே ஹே, நமக கபி நகி கர்த்தே. பாவ குழந்தை நினைக்குமே தவிர வணங்காது. ஏ பி பாப்பு ஹே, இன்கே தும்சே வர்ஷா மில்தா ஹே. இவரும் உங்களுடைய அப்பா, இவரிடமிருந்து தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிது. தும் நமக நகி கர்த்தே ஹோ, யாது கர்த்தே ஹோ. நீங்கள் வணங்குறேன்னு சொல்லலை பாபாவை, பாபா உங்களை நான் நினைக்கிறேன்னு சொல்கிறீங்க. பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. வணங்குதெல்லாம் தெரியாமல் புரியாமல் வணங்குறது, நினைக்கிறதுலாம் தெரிஞ்சு புரிஞ்சு நினைவு செய்தலாகும். ஜீவிக்கு ஆத்மா யாது கர்த்திகே. பாபா சொல்றார், நினைக்கிறது யார்? அவரை ஜீவாத்மா நினைக்குது பரமாத்மாவை. बाप ने स्तन का लोन लिया है, वह हमको रास्ता बता रहे हैं. சிவ பரமாத்மா உடலை கடனாக எடுத்து நமக்கு வழியை காண்பித்து வருகிறார். பாபா சே பேஹத் கா வர்ஷா கேசே லியா ஜாத்தா. பகவானிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை, சொத்தை எப்படி நாம் பெறுவது? தும்பி அச்சிரிதி ஜான்தே ஹோ. இதெல்லாம் நாம் நல்ல முறையில் தெரிந்துள்ளோம். சத்யுகி சுகதாம் ஜஹா ஆத்மாயே ரேத்தி ஹே. சத்யுகத்துக்கு பேர் சுகதாமம். அங்கே யார் இருக்காங்க? அனைத்து ஆத்மாக்கள். உஸ்கோ கஹா ஜாத்தா ஹே சாந்திதாம். பாபா சொல்றார், சத்யுகம் என்பது சுகதாமம். எங்கே ஆத்மாக்கள் இருக்காங்களோ அந்த இடத்துக்கு பேரு சாந்திதாமம். तुम्हारी बुद्धि में है कि हम शांति धाम के वासी.
நமக்கு இப்போ நல்லா ஞாபகம் வந்துட்டு, நான் சாந்தி தாம நிவாசி. இஸ் கலியுக்கோ கஹாஹி ஜாத்தாஹே துக்கதாம். இந்த கலியுகத்துக்கு பேர் துக்கதாமம். तुम जानते हो हम आत्माएं अब स्वर्ग में जाने लिए मनुष्य से देवता बनने लिए पढ़ रही हैं. சொர்க்கம் போகிறதுக்காக மனிதனிலிருந்து தெய்வம் ஆகிறதுக்காக இந்த பாடத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். பாபா சொல்றார், எவ்வளோ அழகான புதுமையான ஒரு பாடம் பாருங்க. पढ़ाई में पुरुषार्थ कोई का तीखा होता कोई का डीला होता. படிக்கும்போது சிலர் நல்லா படிக்கிறாங்க, சிலர் சரியா படிக்கிறது இல்லை. सदैव प्रधान पुरुषार्थी जो होते दूसरों को आप समान बनाने का नंबरवार पुरुषार्थ कराते, बहुतों को कल्याण करते. ஆனால் யார் ஃபஸ்ட் கிளாஸான முயற்சி செய்யக்கூடியவங்க, தன்னை போல மற்றவங்களை மாத்துறாங்க, அநேக பேருக்கு அநேக நன்மைகளை செய்கின்றார்கள். பாப் तुम बच्चों को कितना सेंसिबल बनाते. பாபா குழந்தைங்களை பாருங்க எவ்வளோ புத்திசாலி ஆக்குறார். லக்ஷ்மி நாராயண் சென்சிபிள் ஆயினா, லக்ஷ்மி நாராயணரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அறிவாளியாக இருக்காங்க. பல் கிருஷ்ண के लिए क्या क्या लिख दिया है वह झूठे कलंक. கிருஷ்ணரை பற்றி சாஸ்திரத்தில் என்னென்னலாம் எழுதியிருக்காங்க, இதெல்லாம் பொய்யானவைகள்ங்கிறாரு பாபா, பொய்யான கலங்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ண कहता है मैया मेनकी माखन खाए. इसका अर्थ नहीं समझते. கிருஷ்ணர் தன்னுடைய தாயை பார்த்து கூறினாராம், அம்மா நான் வெண்ணெய் உண்டவில்லை, நான் வெண்ணெய் சாப்பிடலமான்னு சொன்னாராம். இதோட அர்த்தம் வேற யாருக்குமே தெரியாது. மேனகி மாக்கன் காயா பாக்கி தோ கோன் காயா, பாக்கி காயா கிஸ்னே. சரி, அவரு வெண்ணெய் சாப்பிடலன்னா வேற யார் சாப்பிட்ருப்பா? बच्चे को दूध पिलाया जाता, बच्चे माखन खाया या दूध पियेंगे. கேட்குறார் பாபா, குழந்தை பால் குடிக்குமா, குழந்தைக்கு பால் ஊட்டுவாங்களா அல்லது வெண்ணெய் ஊட்டுவாங்களா? ये जो दिखाया मटकी फोड़ी आदि आदि ऐसी कोई बातें नहीं हैं. கிருஷ்ணர் விளையாடும்போது பானை உடைச்சிட்டாரு, வெண்ணெயை திருடுறதுக்காக பானை ஏறி உடைச்சிட்டாருன்னு இப்படிலாம் சாஸ்திரங்களை சொல்லப்பட்டதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் ஒன்று நடக்கவில்லை. தோ ஸ்வர்கா ஃபஸ்ட் பிரின்ஸ், அவர் உடைக்கணுங்கிற அவசியம் இல்லை, திருடணுங்கிற அவசியம் இல்லை. நம்பர் 1 இளவரசன். மகிமா தோ ஏக சிவபாபா கி ஹே. எல்லா புகழும் சிவ பாபாவுக்கு தான். துனியாமே அவர் கிஸ்கி மகிமாகே நகி. உலகத்தில் பாபாவை தவிர வேறு யாருக்குமே மகிமை என்பது சொல்ல முடியாது. பாப் சம்முக்கு பைட் சம்ஜாத்தே. பாபா குழந்தைகளின் எதிரில் அமர்ந்து புரிய வைக்கிறார். சம்முக்கு ஜப் பைட்டே ஹோ துமாரே ரோமாச் கடை ஹோனே சாஹியே அஹோ சௌபாகிய. கடவுளே உங்கள் முன்னாடி பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ மெய் சிலிர்க்க வேண்டும். ஆகா, எனக்கு கிடைத்த சௌபாகியம், கனவுல கூட நான் நினைக்கலன்னு அப்படி உங்களுக்கு மெய் சிலிர்க்க வேண்டும். கதம் கதம் ஸ்ரீமத் பர் சல்தே ரஹோ. பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார், ஒவ்வொரு அடியிலும் நான் வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடக்க வேண்டும். அச்சா, தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், बेहद की बाबा से बेहद सुख का वर्षा लेने लिए डायरेक्ट ஈஸ்வர தான் புண்ணிய கர்ணா. எல்லையற்ற பாபாவிடமிருந்து எல்லையற்ற பிராப்தி அடைய டைரக்ட் சிவனுக்காக நீங்கள் தானம் புண்ணியம் செய்ய வேண்டும், சிவார்ப்பணம் செய்ய வேண்டும். ஞான் தன் से ஜோலி பர்கர் சப்கோ தேனா ஹே. ஞான செல்வத்தால் அனைவரின் பையை நிரப்ப வேண்டும். செகண்ட் பாயிண்ட், इस पुरुषोत्तम युग में स्वयं को सर्व बंधनों से मुक्त कर जीवन मुक्ति बनना है. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் அனைவரையும் எல்லா விதமான துக்கங்களிலிருந்து விடுவித்து சுகமான வாழ்க்கை தர வேண்டும். பிரம்மரி की तरफ भूम भूम कर आप समान बनाने की सेवा करनी है. இப்படி குலவியை போல அனைவருக்கும் ஞானம் கொடுத்து, அப்படி அது ஓங்காரம் பண்ணிகிட்டே இருக்கிற போல நீங்களும் கூட அனைவருக்கும் ஞானம் அளித்து
உங்களுக்கு சமமாக மற்றவர்களை ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். பாபா வரदान கொடுக்குறாங்க. सर्व प्राप्तियों के अनुभव द्वारा पावरफुल बनने वाले सदा सफलता मूर्त भव. எல்லா பிராப்திகளின் அனுபவத்தின் மூலம் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். जो सर्व प्राप्तियों के अनुभवी मूर्ति हैं वही पावरफुल हैं. யார் எல்லா பிராப்திகளினுடைய அனுபவம் அடைந்துள்ளனரோ அவர்களே சக்தி வாய்ந்தவர்கள். ऐसी पावरफुल सर्व प्राप्तियों की अनुभवी आत्माएं ही सफलता मूर्ति बन सकती हैं. சக்தி பெற்ற எல்லா பிராப்தங்களின் அனுபவம் அடைந்தவர்களே வெற்றி மூர்த்தி ஆகின்றனர். क्योंकि अभी सर्व आत्माएं ढूंढेगी कि सुख शांति की मास्टर दाता कहाँ है. அனைவரும் தேடுவார்கள் சுகம் சாந்தியின் மாஸ்டர் வள்ளல் யாரு. जब आपके पास सर्व शक्तियों का स्टॉक होगा तब तो सबको संतुष्ट कर सके ना. எல்லா சக்தி பவர்ஸோட ஸ்டாக் உங்கள்கிட்ட இருந்தாதான் யார் என்ன தேடி விரும்பி வராங்களோ அவர்களை நீங்கள் திருப்திப்படுத்த முடியும். जिससे विदेश में एक ही स्टोर से सब चीज़ें मिल जाती हैं ऐसे आपको भी बनना. இப்படி ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோரில் எல்லா திங்ஸுமே வாங்கிடலாமா. அந்த மாதிரி நீங்களும் ஆக வேண்டும். உங்ககிட்ட யார் வந்தாலும் இது இல்லை கிடைக்கலன்னு திரும்பி போகக்கூடாது. ऐसा नहीं सहन शक्ति को समाना करने की नहीं. सहन शक्ति हो सामना करने की नहीं. सर्व शक्तियों का स्टॉक चाहिए तब सफलता मूर्त बन सके. அப்படி இல்லை, ஒரு சக்தி இருக்குது, சகித்து கொள்ளும் சக்தி இருக்குது, ஆனால் கரைக்கக்கூடிய சக்தி இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சக்திகளுடைய ஸ்டாக் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஸ்லோகன் मर्यादाएं ही ब्राह्मण जीवन के कदम है. कदम पर कदम रखना माना मंजिल के समीप पहुंचना. மரியாதைகளே பிராமண வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியாகும். அடி மீது அடி வைத்தல் என்றால் லட்சியத்தின் நெருக்கத்தில் சென்றடைதலாகும். அவ்யக்த இஷாரா. சத்தியம் நாகரீகத்தினுடைய கல்ச்சரை उर्वाक आजकल कोई एक विशेष भाषा यूज करते. हमने असत्य देखा नहीं जाता, असत्य सुना नहीं जाता, इसलिए असत्य को देख झूठ को सुन करके अंदर में जोश आ जाता है. இன்னைக்கு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேசுகிறாங்க, நான் அசத்தியத்தை பார்த்ததும் இல்லை, அசத்தியத்தை கேட்டதும் இல்லை, பொய் பேசுகிறத பார்த்ததும் இல்லை, பொய் பேசுகிறவங்களோட இருந்தது இல்லை, அதனால் யாராவது பொய் பேசுனா எனக்கு கோவம் வந்துடுதுன்னு சொல்கிறாங்களாம். लेकिन यदि वह असत्य है और आपको असत्य देकर जोश आता है वो जोश भी असत्य है ना. சரி, ஒருத்தவங்க பொய் பேசுகிறாங்க, அந்த பொய் பேசுகிறத பார்த்து உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா அதுவும் அசத்தியம் தானேன்னு கேட்குறாரு பாபா. எவ்வளோ அழகான வரி பாருங்க. எனக்கு ஆவேசம் வருது, கோவம் வருது, ஏன் இப்படி இவங்க பொய் பேசுகிறாங்க அப்படி நமக்கு கோவம் வர்றது கூட என்ன, அது கூட அசத்தியம் தானேன்னு சொல்கிறார். असत्यता को खत्म करने लिए स्वयं में सत्यता की शक्ति धारण करो. பொய்யை அழிப்பதற்கு தன்னுள் சத்தியத்தின் சக்தியை கொண்டு வந்தால் போதும். ஓம் சாந்தி.